ஹலோ கைஸ், நான் உங்கள் தருண் கேமிங். நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விளாட போகிறது கிராணி 1 டோர் எஸ்கேப் விளாட போகிறோம். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போவோம். கேமுக்குள்ளே போனோடனே கார் எஸ்கேப், சிவில் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டோம். எப்பயும் போல் டே 1ன்னு காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ராவில் பார்ப்போம். ட்ராவில் எப்பயுமே எதுவும் இருக்காது, ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ வாங்க பார்ப்போம். கேமுக்குள்ளே போய் இப்போ தான் பெட்லேருந்து எந்திரிக்கிறோமே. அந்த ட்ராவில் போய் பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, எப்பயும் போல். வாங்க டோரை திறந்து அந்த பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். உள்ளார எதுவுமே கிளவோட கிழிஞ்சு போகணும் ஃபோட்டோ தான் இருக்குது. அதான் சைட்லலாம் போய் ட்ராவெல்லாம் திறந்து பார்ப்போம். இந்த கன் பீஸ் இருக்குது, கன் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு அந்த இதில் இங்கே போவோம், கன் இருக்கிற இடத்துக்கு போவோம். இதெல்லாம் திறந்து பார்த்துட்டு திரும்பி மூடிட்டு அது திறந்துட்டு போயிடலாம். திறந்து வச்சுட்டு போயிடலாமா, இல்லை திறந்து வச்சுட்டே போயிடலாம். வாங்க கீழே போவோம். கிளவி வரல, சேஃப்டியாகவே போனோம். ஐயோ, கிளவி வந்துடுச்சு. ஓடு பயமாக வேறு இருக்குது கைஸ். திரும்பி சுற்றி வச்சுட்டு ஓடி போயிடலாம். அதை நம்ம கீழே படிக்கட்டில் கீழே இறங்கி ஓடி போயிடலாம். நம்ம கிளவிக்கிட்ட ஆட்டம் காமிச்சிட்டு நம்ம கீழே போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே கன் பீஸை கீழே போட்டு வந்துடலாம். அந்த படிக்கட்டுக்கிட்ட கீழே போட்டு அங்கே போய் வச்சுட்டே வந்துடலாம். வச்சுட்டு அந்த கட்டிங் பிளேட் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அந்த டோர்கிட்ட போய் கட் பண்ணி படிக்கட்டு வழியாக மேலே போவோம். மேலே போயிட்டே இருப்போம். அந்த சந்து வழியாக போய் உக்காந்து குமிஞ்சு போவோம். ஷார்ட்கட் வழியாக. இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. திரும்பி போவோம். அந்த சந்துக்குள்ளே போவோம். அந்த சந்துக்குள்ளே போய் அந்த இதை திறந்துட்டு வெளியே போய் நிற்போம். இங்கே கேஸ்லின் இருக்குது, தேவையில்ல நம்மளுக்கு. திரும்பி அதே வெளியில் போயிடலாம். நடந்து போய்கிட்டே இருக்கணும், ரொம்ப தூரமாக இருக்குது. போவோம். திரும்பியும் அந்த இதை ஒயரை கட் பண்ணிட்டு திரும்பியும் கன் பீஸை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். கன் பீஸை போய் அதே இடத்துல வச்சுட்டு அந்த பாருங்க அந்த வெப்பன் கீ கிடச்சிக்கிது. வெப்பன் கீயை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மேலே போவோம். அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போவோம். இல்லை வேண்டாம், அது பெருசாகிது, நம்ம ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். ஷார்ட்கட் வழியாக போகிறதுக்கு அந்த படிக்கட்டில் ஏறணும். இப்போ ஏறி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து, ஐயோ அப்பா எவ்வளோ வலி. அப்பாடா, இப்போ தான் வெப்பன் கீக்கிற இடத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே புக்குக்கு இது அப்புறமா எடுத்துப்போம் புக்கை. இந்த வெப்பன் கீ எடுத்து கிளவியை போட்டு தரலாம். கிளவி வருதா, வந்துருச்சு. டொப்புன்னு ஷூட் பண்ணிடலாம். நெஞ்சடி. இப்போ அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கேஸ்லின் இருக்கிற இடத்துக்கு போய் ஷூட் பண்ணுவோம். அதை இப்போ நம்ம வெளியே போய் இதை ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணிட்டோம். இப்போ அது கீழே போய் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் போய் பார்த்துடலாம். காக்காவுக்கு ஃபுட்டு இருக்குது. இங்கே கிழவியோட ஃபோட்டோ தான் இருக்குது. இதுக்குள்ளே அது தேவையில்லை நம்மளுக்கு. இது இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம வாங்க இப்போ வெளியே போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வரலாம். கீழே போவோம். கீழே அவங்க தூக்கி போட்டு நம்ம அப்படியே சைடில் காக்காக்கான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு காக்காக்கிட்ட போட போவோம். காக்கா இங்கே மேலே இருக்குது. ஷார்ட்கட் வழியாக போயிடலாம் நம்ம இந்த வாட்டியும். இங்கே கீழே இப்போ நம்ம சைடில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் பார்த்துட்டோம். இங்கே ஒன்றுமே இல்லை, கன்னுக்கான பாட்டுக்குது. அந்த பாட்டியை அங்கே கீழே போட்டு வந்துடலாம். நம்ம அங்கே போய் போட்டு வந்தால் நம்ம அப்புறமேல சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த கீழே போய் போட்டு வந்துடலாம். நம்ம இந்த கட்டிங் பிளேட் எடுத்துக்கிட்டு மேலே போவோம். ஐயோ ட்ராப்பில் மதிக்கமாக கீழே போட்டு ஓப்பன் பண்ணுவோம், இல்லைனா லேட் ஆகும். இப்போ நம்ம அந்த ட்ராப் எடுத்துப்போம். ட்ராப் எடுத்துகிட்டு மேலே போவோம். அந்த இது வெட்டிட்டு இதை அப்படியே கீழே போட்டு அந்த வெப்பனுக்கு, ஐயோ வெப்பன் எங்கே போச்சு, வெப்பனை காணோம். நம்ம கீழே ஓடி போயிடலாம். வெப்பனுக்கான பாட்டை போய் வச்சிடலாம். போய்கிட்டே இருக்கணும். இப்போ போய் வச்சாச்சு. வச்சுட்டு கன் பீஸ் எடுத்து புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ போய் கிளவி வரும். கிளவியை போய் போட்டு தரலாம். மேலே போவோம். கிளவி எங்கே இருக்கிற, கிளவி எங்கே, கண்ணுக்கே வரமாட்டேங்கிறியே, டப்புன்னு வா, அவனை போட்டு தரலாம். எனக்கு ஆசையாக இருக்குது. வாங்க
கிளவி சொட்ட மாட்ட கிளவி எங்கே இருக்கிற? என் கண்ணுக்கே மாட்ட மாட்டேங்கிற. சரி நீ காணோம். காக்காவையாச்சும் போட்டு தரலாம். வேண்டாம். போட்டு தரலாமா வேண்டாமா? போட்டு தரலாமா வேண்டாம். வேண்டாம். கீழே இருக்கிறத போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ரிமோட்டுக்குது. ரிமோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்பர் 1 கீழே போய் சிவில்கிட்ட யூஸ் ஆகும். வந்து நம்ம இப்போ போய் யூஸ் பண்ணிட்டு டொப்புன்னு அடிச்சுட்டு வரலாம். அடிச்சுட்டு உள்ளார கிளவிக்கு இப்போ ஐஸு சாவு கிடைக்க போகுது. இப்போ வாங்க திறந்து எடுத்துக்கலாம். அதை இங்கே கீழே போட்டு படிக்கட்டில் ஏறி இது அப்படி இங்கே கீழே போட்டு வந்துடலாம் கன்னை. அப்புறம் கிளவி வந்து ஆட்டையை போட்டு போயிடும். இங்கே கீழே போட்டு சத்தம் பார்த்தா கிளவி அந்த சத்தத்துக்கு இங்கே வருமா? கிளவியை மேலே போய் புல்லட்டை ரீலோட் பண்ணி அது போட்டு தெரியல. நம்ம இப்போ புல்லட் போய் எடுத்துப்போம். இங்கெல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே போய் புல்லட்டை ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கிட்டு போய் ஐயோ செத்து போயிட்டோமே. வாங்க திரும்பி டே 2க்கு போவோம். டே 2வில் போய் கிளவியை உடக்கூடாது. நம்ம போட்டு தரணும். நேராக போய் கன் எடுத்து கிளவியை போட்டு தள்ளுறதுல நம்ம வேலை. இப்போ வாங்க போவோம். டே 2 எப்பயும் போல் காமிச்சிட்டாங்க. வாங்க பெட்லேருந்து எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டோமா? இன்னும் எந்திரிக்கல. இப்போ தான் எந்திரிக்கணும் கைஸ். எந்திரிச்சோடனே நம்ம போய் இப்போ அந்த கன்னை எடுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கன்னை எடுத்து கிளவியை போட்டு தள்ளணுங்க. நேராக போய் கதவை திறந்து அந்த செத்து போன இடத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம் நம்ம. அப்புறம் போய் கன்னை எடுத்துப்போம். இங்கே தான் கன்று வந்துக்குது. கன்று எடுத்துப்போம். கிளவி போய் திரும்பி ரீலோட் பண்ணிக்கலாம். நம்ம ஷூட் பண்ணும்போது அப்படியே கையெல்லாம் நடிங்க. கிளவி திடீர்னு வந்துச்சுல கை நடிங்க அப்படியே வேறு பக்கமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஷூட் பண்ணிடலாம் கிளவியா. ஷூட் பண்ணிவிட்டு ஒரு கன்னை இங்கேயே கீழே போட்டு நம்ம அப்படியே அதே இடத்துக்கு போயிடலாம். உள்ளார போய் இங்கே புக்கு பார்த்துருந்தோம். சரி அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் புக்கு எடுத்துக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். இங்கே எப்பயும் போல் தெடி தான் வச்சுருப்பாங்க. தெடி பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் தான் இருக்கும். எதுவும் இல்லை. இப்போ வாங்க வெளியே போய் அந்த புக் எடுத்துக்கலாம். இங்கே ட்ராவில் ஒன்றுமே இல்லை. புக்கு எடுத்துப்போம். புக்கு எடுத்துக்கிட்டு இங்கே கீழே போயிடலாம். இல்லை இங்கே சத்தத்தை போட்டுடலாம். சத்தத்தை போட்டால் கிளவி அந்த சத்தத்துக்கு இங்கே வரும். நம்ம அதுக்குள்ளே கீழே போய் அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ரிமோட்டை போய் ரிமோட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும். அது தூக்கி போட்டு அப்புறமேலே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் இந்த ஐஸ் ட்ராப்பை எடுத்துக்கிட்டு மேலே போய் கிளவிக்கு ஐஸ் சாவு கொடுப்போம். நம்ம மேலே போய் கரெக்டாக அந்த இடத்துல வச்சது சாவும். இல்லைனா செத்து போகாது. இப்போ கரெக்டாக இங்கே போய் அது வைக்கணும். இல்லைனா செத்து போயிடும். நம்ம செத்து போயிடும். இல்லைனா கிளவிக்கிட்ட மாட்டி இங்கே சத்தத்தை போத்தாச்சு. இப்போ கீழே போய் இந்த கிளவியோட ஃபோட்டோலாம் தள்ளி விட்டு இப்போ கீழே போவோம். கீழே போய் அந்த ஹேமர் எடுத்துக்கிட்டு அந்த போய் இதெல்லாம் உடைப்போம். இது உள்ளார என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். கீழே உழுகு டப்புன்னு எல்லாத்தையும் உழுகு. உழுந்துருச்சு. வாங்க போவோம். இப்போ போய் உக்காந்து போவோம். உள்ளார என்னக்குது? மீட்டுக்குது. மீட்டுக்கு அதுக்கு போடலாம். ஸ்பைடருக்கு இன்னும் ஸ்பெஷல் கீ கிடைக்கவே இல்லை. ஸ்பெஷல் கீ கிடைச்சோடனே போவோம். ஃபஸ்ட்டு மேலே போய் நான் கிடைக்கல. கிளவிக்கு சத்தம் போடுவோம். ஒருத்துக்கு சத்தம் போடுறோம். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும் கிளவி வர வரைக்கும். இங்கெல்லாம் சத்தம் போட்டால் கிளவி மேலேருந்து படிக்கணும் வரும்ல, அப்போ மாட்டிக்கும். அது இங்கே சத்தம் போடுவோம். மேலே நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் கிளவி வரும். இப்போ கீழே போய் இங்கெல்லாம் சத்தம் போடுவோம். சத்தம் போட்டு அந்த சந்து வழியாக போவோம். போய் அந்த கேட்டு அந்த ஸ்க்ரூவை எடுத்து இங்கே இருக்கிறத ஓப்பன் பண்ணிடலாம். எப்போயோ போடுது. இப்போ தான் எடுக்கிறோம். எடுத்து இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ளார என்ன கிடைக்குது? இது பெட்லாக்கி கிடச்சிக்குது. இதை போய் இங்கே போட்டு சத்தம் கிளவி வந்தாலும் வரும். இப்போ மேலே போய் பேட்லாக்கி வச்சு சத்தம் போடுவோம். மேலே போய் கிளவி இன்னமும் காணுமா? பேட்லாக்கி வச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கிளவி வா, எங்கே வரவே மாட்டேங்கிற? டப்புனு வா சொட்ட கிளவி. உனக்காக எவ்வளோ நேரம் எங்கள் காய்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டப்புனு வா. டப்புனு வா. எவ்வளோ நேரம் தான் நாங்களும் கத்திட்டு இருக்கிறது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. நீ வருவியா மாட்டியா கிளவி? டப்புனு வா. போட்டுக்கிட்டே இருக்கிறோம். வரவே மாட்டேங்கிற. அப்புறம் உங்கள் காய்ஸ்லாம் வரமாட்டாங்க அடிக்கிறதுக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கும் நான் வரமாட்டேன். அப்புறம் ஐஸ் ட்ராப்பில் மாட்டிக்க போகிறேன். பின்னாடி போய் பார்த்து தான் இருக்கணும். கிளவி டப்புனு வா. எங்கே எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வரவே மாட்டேங்கிற. அப்புறம் நாங்கள் போயிடுவோம். டப்புனு வா. டப்புனு வா. புக்கையும் தூக்கி போடுவோம். எங்கே கிளவி வா டப்புன்னு. உன்னை சாவடிச்சுட்டு போவோம். எங்கள் காய்ஸ்கிட்ட சொல்லிக்கிறேன், அந்த ஐஸ் ட்ராப்பில் உன்னை சாவடிக்கிறேன்னு. ஐஸ் சாவு உனக்கு கிடைக்க போகுது. டப்புனு வா. நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த சம்மருக்கு. நல்லா பக்கத்தில் வா. டப்புனு வா. டப்புனு வா. கொஞ்சம் சீக்கிரமாக. இங்கெல்லாம் எவ்வளோ தான் சத்தம் போடுறது. டப்புனு வா கிளவி.
வரவே மாட்டேங்கிற நீ டப்புன்னு இல்லை நாங்கள் போய் வாட்டுமா உன்னை இல்லை உனக்கு கண்ணில் தான் சாவு கிடைக்கும். நீ சாகும் போது ஐஸ்லேயே சாகலாம். வந்துட்டியா எங்களுக்காக? வா 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 நாங்கள் கீழே போய் உனக்காக வெயிட் பண்ணுறோம். வா போய் சாவு போ. செத்துப்போ செத்துப்போ கிளவி செத்துப்போ. இதில் போய் மாற்றி செத்துப்போ. ஐஸ் ட்ராப்பில் மாற்றி செத்து போச்சு கிளவி. இப்போ வாங்க நம்ம போவோம் நம்ம. கிளவி என்ன ஓட மாட்டேங்கிற? செத்து போனாலும் இந்த கிளவி நம்மளை விட மாட்டேங்குது பாருங்க. வாங்க நம்ம கீழே போவோம். கீழே போய் அந்த ஷார்ட்கட்டில் போவோம் நம்ம. இப்போ நம்ம போய் பேட்லாக்கியை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். நேராக மேலே போய் ஓப்பன் பண்ணிட்டு வருவோம். பேட்லாக்கியை ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ இது மாசு இருக்கியா? மேலே பேட்லாக்கி இருக்குது மாதிரி சொல்லுங்க. இப்போ நம்ம கீழே போய் இதை எடுத்துப்போம். அந்த ஹேமர் எடுத்து அதெல்லாம் உடச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேலே போவோம் போய் இதை உடச்சிடுவோம். உடச்சிட்டு மேலே போய் அங்கே ஒன்று இருக்கும்ல அதை போய் உடைக்கலாம். போட்டு அப்புறமேல அதை உடச்சிக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே இதுக்கு தான் இருக்குது. நம்ம இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இங்கே தான் பார்த்துட்டோமே அப்புறம் ஏன் வந்து பார்க்குறோம்? வாங்க போய்ப்பா வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கட்டிங் பிளேட் இப்போ தான் கட்டிங் பிளேட் வேண்டாம். இப்போ நம்ம ஹேமர் எடுத்துப்போம். ஹேமர் எடுத்துக்கிட்டு மேலே போய் அது இருக்கிறத உடச்சிடலாம். மேலே போய் இது உடச்சிடலாம். இந்த கட்டையை இது உடச்சாதான் உள்ளார இருக்கிறது எடுக்க முடியும். உள்ளார என்ன இருக்குது? எனக்கு சேஃப் கீ ஏதோ இருக்குது. நமக்கு கண்ணு தெரியல. நம்ம அங்கே போய் பார்ப்போம். உள்ளார கிடச்சிருச்சு. இது உள்ளார எதா இருக்குது? என்ன இருக்குது? கார் கீ இருக்குது. கார் கீ எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். கீழே போய் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார என்ன கிடைக்கணும்? மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேடிக்குவாங்க. மாஸ்டர் கீ கிடைச்சா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் கிளவி ஓட்டிலேருந்து. இப்போ நம்ம ஆனால் அது மாஸ்டர் கீ கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. கிடைக்கணும்னு மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க எல்லோரும். இப்போ போய் திறக்கலாம். திறந்தா மெலன் இருக்குது. மெலன் கூட மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. மெலன்கிட்ட மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அப்போ தான் நம்ம இந்த கிளவி ஓட்டிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். வாங்க வெளியே குடிச்சாச்சு ஜன்னல்லேருந்து. இப்போ நம்ம போய் கட் பண்ணுவோம். இதை சவுண்டு கேட்கும். சரி பரவாயில்ல வாங்க பார்த்துப்போம். வச்சு கட் பண்ண உள்ளார எனக்கு ஸ்பார்க் பிளாக் இது கார் எஸ்கேப் தான் தேவை. இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே ஃபியூயலுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. டோர் எஸ்கேப்புக்கு எதுக்கு தேவை? போல் ஷார்ட்கட் வெளியே உள்ளார போவோம். உள்ளார போய்கிட்டே இருப்போம். உள்ளார போய் இங்கே ஒன்று மேலே பார்த்துட்டு நம்ம எப்பயும் போல் வெளியே போயிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வரலாம். உள்ளார போய் புக்கு பார்த்தோன்னு நினைக்கிறேன். புக்கு எடுத்துக்கலாம். இப்போ வேண்டாம். நம்ம இந்த ஸ்க்ரூவை எடுத்து இதுக்கிட்ட போய் போட்டு வந்துடலாம். சிவில்கிட்ட இது புக்கு சாரி கைஸ் தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஸ்க்ரூவை எடுத்து அந்த சிவில்கிட்ட போட்டு வந்துடலாம். இது நம்ம அப்படியே குச்சிடலாம். வேண்டாம் நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம். இப்போ இன்னும் நம்மளுக்கு இது கிடைக்க வேண்டியது இருக்குது. கிளவி வருதா? ஐயோ கிளவி வருது. ஐயோ வெப்பன் கிடைக்கல. நம்ம ஓடி போயிடலாம். கீழே போய் ஏதாச்சும் கிடைக்குதா? கிளவிவா நான் இந்த ஷார்ட்கட் வழியே போயிடுறேன். அதான் சைடுக்கு ஷார்ட்கட்டில் போயிடுறேன். இல்லை வேண்டாம் நம்ம அப்படியே அதுக்கு சுற்ற வைப்போம். வா கிளவி சுற்ற வச்சு நான் அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுறேன். பின்னாடியே ஒரு சட்டைக்காவே நம்ம பயமுத்துறவங்க கூட தெரியாமல் இருக்குது. சுற்றி விட்டுக்கிட்டு நான் ஓடி போயிட்டான். இப்போ நம்ம வெப்பன் எடுத்து கிளவி ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும். மேலே வரும்போது போட்டு தள்ளிடுறாங்க. போகும்போதெல்லாம் பயமாகுது கைஸ். கிளவி வருதா பார்த்து போவோம். இல்லைன்னா சர்ப்ரைஸ்னு அந்த கிஃப்ட் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு. வந்துருச்சு. இப்போ போட்டு தள்ளுற பாரு ஹெட் ஷாட். இப்போ போய் அடிச்சாச்சு. நம்ம அடிச்சதுக்கப்புறம் திரும்பி புல்லட் எடுத்துப்போம். அதுக்கு மேலேயே கிளவி படுக்குது. செத்தா கூட ஆச்சு பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு எதுக்கு அது தேவை? கீழே போட்டு போகும்போது மேலே போய் அந்த இதில் போய் எடுத்துப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஆனால் சொட்டமொட்டை கிளவி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கைஸ். இங்கே போய் இந்த புக்கு எடுத்துப்போம். புக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தாலும் நம்ம புக்கை ஃபஸ்ட்டு மேலே போய் லெஃப்ட் வளைஞ்சு ரைட்டு வளைஞ்சு இங்கே தான் இருக்குது கைஸ். இது என்ன கீ தரும்னு வேறு தெரியல. நல்ல கீயா இல்லைன்னா ஒன்று மாஸ்டர் கீ கிடைக்கணும். இல்லைனா ஸ்பைடர் கீ கிடைக்கணும். ஸ்பைடர் கீயாச்சும் ஏதாச்சும் இருந்தாலும் கூட நல்லா கிடைக்கும். அது கார்கான் பண்ண நம்மளுக்கு தேவையே இல்லை. அது தர வரைக்கும் சும்மா எங்கேயோ சுற்றிட்டுருப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டாச்சும் இருப்போம். ஷார்ட்கன் நீங்கள் கீழே தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. கிளவி தான் போட்டு தள்ளிட்டோமே. திரும்பி வந்தாலும் வரும் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 minutes 30 seconds அப்புறம் அது வந்தாலும் வரும். அது
இப்போ நம்ம வேணும் பார்ப்போம். கிளவி அங்கே இருக்கிற எங்கே ஏதாச்சும் இருக்குதா? என்ன இருக்குது? ப்ளே ஹவுஸ் கீ நம்மளுக்கு போய் இங்கே பூஜை போடலாம். நம்மளுக்கு தேவையில்லை ப்ளே ஹவுஸ் கீயை வச்சு. அந்த கிளவி எப்படி வருது இங்கெல்லாம் பார்த்துட்டோம். இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கிளவி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கிளவி வருது. பக்கப்பள்ளி கிளவி பாருங்களேன். இதுதான் கிராண்டியோட அம்மா. இப்போ பாருங்கள், கிராண்டியோட அம்மா மண்டையிலேயே அடிக்க முடியல. அது மேலேயே ஏறி நிற்போம்னா அப்போ ஏறிட்டோம். கிராண்டியோட அம்மா மண்டையிலேயே ஏறிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ கிளவி மேலே ஏறி நின்னோன்னு அப்படியே ஓப்பனு கீ போட்டுருச்சு. என்ன கீ? ஸ்பைடர் கீ போட்டுக்குது. ஸ்பைடர் கீ எடுத்து போய் வச்சுட்டு வந்துடலாம். போய் கிளவி வாரம் வருமே இப்போ சத்தத்துக்கு அந்த இடத்துல. சரி பார்த்துப்போம். நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கே சோஃபா கடையில் போயிடுச்சா? அப்பாடா எடுத்துட்டோம். எப்படியோ கீழே போய் குதிப்போம். இப்போ நம்ம போய் குதிச்சிட்டோம். இப்போ குதிச்சோன்னா அந்த இது வழியாக போவோம். நம்ம அந்த இது வழியாக போவோம். சிவில் இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். சிவில் எடுத்தோன்னே புஷ்ஷுன்னு போகணும் பாருங்களேன். ஸ்பீடாக அல்லோடு நம்மளுக்கு இப்போ ஸ்பைடர் கிளவி நம்மளுக்கு புஷ்ஷுன்னு போகும் பாருங்க. சொன்ன மாதிரியே போச்சா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்போ அந்த இதுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த சிவில் ஓப்பன் பண்ணுற இடம் இருக்குமில்ல, உள்ளார போய் பார்ப்போம். மாஸ்டர் கீ இங்கே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க காய்ஸ். மாஸ்டர் கீ இருக்கணும். மாஸ்டர் கீ வேண்டிக்கோங்க. மாஸ்டர் கீ இருக்கணும்னு. மாஸ்டர் கீ மாஸ்டர் கீ தான் இருக்குது. இப்போ சிவில்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம வெளியே தான் போகணும். அதான் இப்போ பெரிய விஷயமா. ஐயோ சிவில் இங்கேயே இருக்குது. ஐயோ பாருங்க காய்ஸ், வாயை திறந்துக்கிட்டு எத்தனை மனுஷனுக்கு கடைசி திந்திருக்குன்னு தெரில. கிளவி இதுக்கு சாப்பாடை போட்டுருக்கு மனுஷங்களை. கீழே போட இந்த சத்தத்துக்கு இந்தான சைடு வரும். நம்ம அப்படி அந்தான சைடு போயிடலாம். இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்தான சைடு ஓடி போயிடலாம். இப்போ அந்தான சைடு அதுக்கு ஆட்டம் காய்ச்சிட்டு போகலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஆட்டோ காமிக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு இப்படி உக்காந்து ஆட்டோ காமிக்க போகிறோம். கிளவி போகுது. அது பிரசாத்துக்கு போனால் பரவாயில்ல. இல்லை நம்ம போய் பிரசாத்துக்கு போனால் நம்ம அப்படியே நாம் பாட்டுக்கு அம்மாடியாக போயிடலாம். நம்மளை உருன்னு சத்தம் போட்டு நம்மளை பயமுடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஓடி போயிடணும். அதுக்கிட்ட ஆட்டம் காமிச்சு வாங்க வரல. இங்கே தான் நின்றுக்குது. பார்த்துருச்சா? இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறோம். நான் சைடு வந்துச்சுன்னா பயம்தான். வாங்க பார்ப்போம். நான் சைடு வருது கிளவி. வா எங்களுக்கு பயம்லாம் ஒன்று பார்த்து. இப்போ வாங்க நாங்கள் ஓடி போயிருப்போம். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஓட போகிறோம். கிளவியோட வீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் மாஸ்டர் கீயை போய் ஓப்பன் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகிறோம். இப்போ நம்ம போய் எஸ்கேப் ஆகிறோம். போய் எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இப்போ போய் படிக்கட்டில் ஏறும். கிளவி இருக்குதா இல்லை பார்த்து தான் நம்ம போகணும். இப்போலாம் தள்ளி விட்டுட்டு போனால் சத்தத்துக்கு வருமே. ஐயோ தெரியாமல் தள்ளி விட்டான். கிளவி வருது. நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். 10ஆம் சைடு போக இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஐயோ அதுக்கு ஆட்டத்தை காமிப்போமா? இப்போ இல்லை ஆட்டை காமிப்போம். இப்போ அதுக்கு இப்படி போனால் அது மேலே போகுது. முன்னாடி போனால் பின்னாடி வரும் பாருங்கள். இப்போ ஆட்டம் காமிச்சாச்சு. கிளவி எப்படி உனக்கு ஆட்டை காமிக்கணுமா உங்கள் வீட்டில்? எப்படி? இதுதான் தர்வின் கேமு. இந்தான சைடு சத்தம் போட்டு கிளவி இந்தான சைடு வரும். அந்த ஐஸ் ட்ராப்லேயும் செத்து போயிடும் அந்த கிளவி. இந்த ஐஸ் ட்ராப்பை திரும்பி ஆன் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே மாற்றி செத்து போச்சு. ஐயோ இப்போ நாம் மாற்றிருக்குங்க நேரத்துக்கு. இந்த மீட்டை போட்டு சத்தம் வைப்போம். சத்தத்துக்கு கிளவி இங்கே வரும். ஏற்கனவே இந்த கிளவி இங்கே தான் வரும். சத்தத்துக்கு வர வைப்போம். கிளவி வா உனக்காக என் ஐஸ் 2வது வாட்டி கேட்குறாங்க. ஐஸ் ட்ராப்பில் ஒன்று மாட்டி ஒன்று சாவடிக்கணும். ஐஸ் ஆகும் உனக்கு வேணும்னு அதான் கேட்குறோம். ஐஸ் ஆகும் வா கிளவியா வந்துருச்சு. சொட்ட மாட்டை கிளவி வெளியே வாடி. சொட்ட மாட்டை வந்து ஐஸ் ட்ராப்பில் மாட்டி எங்கள் காய்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. உனக்காக மீட்டு தூக்கி போட்டுக்கிறேன். செத்து போய் உன்னை பரலோகத்தில் போய் சாப்பிட்டுட்டு மீட்டை போய் சாப்பிட விட மாட்டாங்க. செத்தா கூட இந்த கிளவி நம்மளை விட மாட்டேங்குது. போ கிளவி செத்து போனாலும் நம்மளை விட மாட்டேங்குது. சரி நீ ட்ராப் போட்டு. ஐயோ நாம் மாட்டியிருக்கோம். ஐயோ நாம் ஐஸ் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஐயோ இப்போ நாம் என்ன பண்ணுறது? ஐஸ் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஐயோ வரைஞ்சி போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி ஆடும் அங்கே இருந்துங்க. என்ன எங்கள் அப்பாடா வெளியே வந்துட்டு ஐஸ் ட்ராப்பில் இருந்து. ஐயோ அப்பா ஐஸ் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த வெயில் குழுக்குழுன்னு இருக்குது கைஸ். இது சம்மருக்கு. இப்போ வாங்க வெளியே போவோம். வெளியே போய் அந்த மாஸ்டர் கீயை வச்சு எஸ்கேப் ஆகிடணும். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். தி எண்ட். கிளவி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் நம்ம. இப்போ வாங்க கைஸ், பை கைஸ். இப்போ நம்ம இந்த எஸ்கேப் இதோட முடிஞ்சு. கார் எஸ்கேப் என்ன சொல்லுங்கள், நம்ம போடலாம். இப்போ தி எண்ட். பை கைஸ். இந்த கிராணி 1 இதோட முடிஞ்சு. கார் எஸ்கேப் என்ன கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல். பாய்.